இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏர் ஸ்டைப்ஸை நோக்கி தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே பாதைகள் இந்த மோசமாக தான் இருக்குது. வண்டி இதுதான் கரெக்டான ரோடா என்னன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து கூகுள் மேப் வந்து ஒரு சதியை வேலையை பண்ணி வந்துட்டோம். செம்மையாக இருக்குங்க. நான் இத்தனை வருஷமாக காரைக்குடியில் இருந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிரிஜோ. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஏற்பட போகிறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட மயில இருக்கேன். மயிலனுக்கு இது 2வது வீடியோ. ஆனால் மொதல் வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணல. நம்ம ஒரு ரஷ்யன் ஃப்ரெண்டு வந்தார் வீட்டுக்கு. அவர் கூட நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம். பட் அது டேட்டா டெலீட் ஆகிடுச்சு. அதனால் பெருசாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நானும் மயிலன்னு தான் போயிட்டு நம்ம காரைக்குடி ஏர்போர்ட்டை பார்த்து சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். ஓகே, வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் அப்படியே காரைக்குடி போயிட்டு உங்களுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏர் ஸ்டைப்ஸை நோக்கி தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே பாதைகள் இந்த மோசமாக தான் இருக்குது. வண்டி வெளியே Continue for 2 kilometers. இதுக்குள்ளே எங்கே இருக்குன்னாங்க. இருந்தால் நம்மளுக்கு வெளிச்சம், இல்லாட்டி வந்த வேண்டியதான். அதுதான் ஏற்கனவே இந்த வண்டி தடங்கள்லாம் போயிருக்கு. அதனால Continue for 800 meters. Continue for 2 kilometers. கண்டிப்பாக 2 கிலோமீட்டர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து என்னடா ஏர்போர்ட் நடு காட்ட நீங்கள் கேட்பீங்க. பட் அந்த காலத்தில் இதுதான் ஏர்போர்ட்டு. இங்கே தான் வந்து ஹெலிபேட்லாம் வந்து நிப்பாட்டுவாங்க முன்னாடி. ஸோ இந்த ஹெலிபேட் ஸ்டாண்டும் இங்கே இருக்குது. அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே வழியாக நோக்கி போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே தான் ஏர் ஸ்ட்ரைப் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் ஸ்ட்ரைப் ஃபுல்லாக காட்டுறோம். ஸோ வெல்கம் டு காரைக்குடி ஏர் கிளப். ரொம்ப முக்கியம் அது. நண்பர்களே, நாங்கள் எதை நோக்கி போகிறோம்னு கொஞ்சம் டவுட்டில் தான் போயிட்டுருக்கோம். காட்டு வழிகள் கூட தான் போயிட்டுருக்கோம். அதனால் இதுதான் கரெக்டான ரோடா என்னன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து கூகுள் மேப் வந்து ஒரு சதியை வேலையை பண்ணி வச்சு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நெருக்கி இடத்துக்கு வந்துட்டோம். இப்படி கேமரா போடு, அப்படியே ஃபோக்கஸ் போடு. வந்தாச்சு நண்பர்களே, வந்தாச்சு. டான் 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 டான். இதுதான் பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஏர்போர்ட். ஒரு காலத்தில் இவர் தான் ஏர்போர்ட்டு. இங்கே தான் படம்லாம் எடுத்தாங்க. சூரரை போட்டு படம், அந்த படம் இங்கே தான் எடுத்தது. எப்படி நல்லா இருக்கா? அவ்வளோதான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நிப்பாட்டி ட்ராக்கெல்லாம் நிப்பாட்டி ஓட்டியிருப்பாங்க. செம்மையாக இருக்குங்க. நான் இத்தனை வருஷமாக காரைக்குடியில் இருந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஏதோ 2 கிலோமீட்டருக்குள்ள ஏர் ஸ்ட்ரிப்பு. ஸோ வெல்கம் டு காரைக்குடி கர்நாடகா தான் ஏர்போர்ட். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த குப்பியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சரக்கு அடிச்சு இங்கே உடச்சிடுறது. இங்கே நம்ம ஆளுகளுக்கு பொதுவாகவே இந்த சென்ஸுங்கிறதுலாம் ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள் எப்படி உடச்சி வச்சுருக்காங்களா. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அது உடச்சு நைட் ஆனால் வந்துடுவாங்க போல இருக்குது. சரக்கு அடிக்கிறதுக்கு டீம்ஸ் வந்துடுவாங்க போல இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் குப்பி அப்படியே கிடக்கு. இதெல்லாம் யாராவது மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் திரும்பி கட்ட முடியுமா? அந்த காலத்தில் கட்டினது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுன்னா வைங்களா, நாங்கள் வரும்போதே ஃபுல்லாக அட்வென்ச்சராக செமையாக இருந்துச்சு. என் பின்னாடி நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண வந்து என்ன தம்பி ஏர் ஸ்ட்ரைப்புன்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷமாக காரைக்குடியில் இருந்தேன். இப்போட இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. ஐ மீன் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி ஏதோ ஏர்போர்ட் இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போதான் முதல் தடவையாக அந்த இடத்துக்கே வரேன். அப்படியே இந்த இடத்த பற்றி உங்களுக்கு அப்படியே சின்ன டீட்டெயிலாக அப்படியே சொல்லலான்னு இருக்கேங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஏர்போர்ட் இல்லாட்டி காரைக்குடி கர்நாடகா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த பேர் பிடிக்குதோ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்பவே அந்த ஆதி காலத்தில் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அபேண்டன்டா இருக்கு. பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்கு. நீங்க இப்போ வந்து ஃபிளைட் இறக்கணும்னா கூட, ஐ மீன் ATR ஃபிளைட்ஸ் மாதிரி நீங்க ஏதாவது ஃபிளைட் இருந்தா இங்க இறக்கிக்கலாம். இந்த மொத்த லென்த் தெரியுது பார்த்தீங்களா, ஐ மீன் அந்த ஓரத்தில் இருக்கேன். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெருசா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இங்க இருந்து அப்படியே நேரா போனீங்கன்னா 2000 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 2000 மீட்டருங்கிறது 2 கிலோமீட்டரு. ஸோ அவ்வளோ பெருசான ஒரு ஏர் ஸ்ட்ரைப்புங்க. அதாவது ஒரு ATR ஃபிளைட்டு இறங்குறதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி போடுவாங்கன்னு நானும் ஒரு சின்ன வயசுல இருந்து மீன்ஸ் 2000
17 நியூஸ் அப்புறம் இந்த 19 நியூஸ்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க காரைக்குடி ஏர்போர்ட் கட்ட போறோம், காரைக்குடியில ஏர்போர்ட் கட்ட போறோம் அப்படின்ட்டு. பட் அது இங்கதான் கட்டுவாங்களா, ஐ மீன் ஆல்ரெடி இங்க இருந்திருக்கு பாத்தீங்களா, அதனால இங்கதான் கட்டுவாங்க டவுட்ல இருந்துச்சு. மைட் பி வந்தா இந்த சைடு தான் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமாங்க, 1930 எப்படி 1930 இந்தியாவோட முதல் பிளையிங் கிளப்புங்க. அது மட்டும் இல்லாம 1953 ஜூபிட்டர் ஏர்லைன்ஸ் ஒரு ஏர்லைன்ஸ் இருந்திருக்குங்க. அந்த ஏர்லைன்ஸோட பிரைமரி ஹப்பே பாத்தீங்கன்னா நம்ம இந்த செட்டிநாடு ஏர்போர்ட் தாங்க. சொன்னா நம்புவீங்களா? அதுதான் உண்மை. அதை விடுங்க, 1930 வந்து இது பிளையிங் கிளப்பா இருந்துச்சு, 53 வந்து ஜூபிட்டரோட இதா இருந்துச்சு, ஏர்லைன்ஸா இருந்துச்சு, அதெல்லாம் விடுங்க. வேர்ல்டு வார் 2 எப்படி, வேர்ல்டு வார் 2 யூகே இருக்காங்க இல்ல, யூகே அவங்க இந்த இடத்த பேஸா யூஸ் பண்ணிருக்காங்க. நம்புவீங்களா? பேஸ்னா எந்த மாதிரி பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பறந்து போய் சண்டை எல்லாம் பண்ணுவாங்க, சண்டை செய்வோமான்ற மாதிரி சண்டைக்கு போவாங்க. வந்துட்டு இந்த நம்ம இப்ப நிக்கிற இந்த காரைக்குடி செட்டிநாடு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து கன்ஸா இருக்கட்டும், ஃபியூவல்ஸா இருக்கட்டும், அமினேஷியமா இருக்கட்டும். அமினேஷியம்னா அந்த குண்டு போடுறதுக்குள்ள தேவையான பொருட்கள் பேர் தான் அமினேஷியம். அதை வந்து இங்க இருந்து எடுத்து ரீலோட் பண்ணி திரும்பி பிளைட்ல போயிட்டு திரும்பி சண்டை செய்யறதுக்காண்டி போயிருக்காங்க. அந்த டைம்ல இந்த ராயல் ஏர்போர்ஸ்ன்ற ஒரு பெரிய ஜாம்பவானுங்க, அவன் DC-3 சொல்ற ஒரு விமானமும், ஹரிக்கன் சொல்ற விமானமும், ஸ்பிட் ஃபயர்ஸ் சொல்ற ஒரு விமானத்தை இந்த இடத்துல வந்து இறக்கி இருக்கா. இது நம்மளுக்கு ஒரு பெருமைங்க. யோசிச்சு பாருங்களேன், வேர்ல்டு வார் டைம்லாம் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளப் நம்ம வச்சிருந்திருக்கோம். ஜூபிட்டர் ஏர்லைன்ஸோட ஹப்பே நம்ம இதுதான்னா எவ்வளவு பெருமைக்கு நம்ம வந்து பெருமை சேர்க்கிற விதமா வந்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா காஞ்சு கருவாடா கிடக்கு. இது வந்து சொல்ல போனா ஒரு ஏர்போர்ட் இடத்துல நிக்கிறேன்னு சொன்னாரா நம்புவாங்களா? பின்னாடி ஏதோ காட்டுக்குள்ள வந்து உள்ள பொந்து நீ பாத்திருப்பீங்க. அந்த உள்ள வர்றதே நான் எப்படி வந்தேன்னு பாத்திருப்பீங்க. இந்த மயில் இந்த இருக்கா, மயிலெல்லாம் பார்த்து பயந்துட்டேன். என்ன மேல நினைச்ச நீனு? கூகுள் மேப் வழியை மாத்தி காமிச்சிருச்சு. அவன் பயந்துட்டான், அண்ணே நம்ம கரெக்டா தான் போறோமா, ஒரு எலிப்பாடு சின்னமா வரமோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதை பார்த்து இதான் இந்த ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டான். இந்த ஏர்போர்ட் அவ்வளவு சூப்பரான ஏர்போர்ட்டுங்க. நான் உங்களுக்கு அப்படியே இந்த ஏர்போர்ட் அப்படியே கொஞ்சம் சுத்தி காட்டுறேன். இடமே செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த படம் சூரிய ரிப்போர்ட்டர் படம் இருக்கு பாத்தியா, அந்த படத்துல ஒரு ஷாட் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபிளைட் இறக்குற சீன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த இடத்துல இறக்கு. கரெக்டா நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த இடத்துல நின்றுப்பாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா நான் ஜூம் பண்றேன் உங்களுக்கு. இந்த 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 இடம் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு, அந்த இடத்துல இருந்து ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இடம் தான் எங்க இடம். சோ நாங்க வந்து இப்ப ரோட்ல ஓட்டல, அதனால நாங்க ஹெல்மெட் போடல. நாங்க வந்து இந்த ஏர் ஸ்ட்ரைப்ல அப்படியே ஓடிட்டு இருக்கோம். அதனால நாங்க வந்து ஹெல்மெட் போட வச்சு ஆடியா சுத்துறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பீங்க வண்டி பஞ்சர் ஆயிரும். கொஞ்சம் பார்த்துதான் ஓட்டணும், இல்லாட்டி வண்டியை வந்து பெருசா சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க நம்மளுக்கு. ஆஹா எவ்வளவு பெருசு, அம்மாடி அம்மா. எங்க 2 கிலோமீட்டர் அப்படி சும்மா வாங்க, தரமா கட்டி வச்சிருக்காங்க இங்க. ஐயோ நாங்க என்ன நினைச்சோம், அங்க இருந்து 2 கிலோமீட்டர் அப்படி இங்க முடிஞ்சிடும் நினைச்சோங்க. அங்க பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு அந்த ட்ராக், ஏர் ஸ்ட்ரிப் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு மண்டி போயிருச்சுங்க. ரொம்ப கவலைக்கூடும். இது வந்து நான் ரொம்ப சின்ன நினைச்சேன், ஆனா ரொம்ப பெருசா இருக்குங்க, அநியாயத்துக்கு பெருசுங்க. இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணா ஸ்டில் இன் யூஸ்ல வச்சுக்கலாம். ஆனா ஏன் வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்குன்னு எனக்கு தெரியல. பாருங்க அப்படியே நடுவுலலாம் வந்து இந்த காடு அப்புறம் இந்த செடி எல்லாம் மேய்ஞ்சு ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. வருத்தமா இருக்கு. என்னடா போய்கிட்டே அந்த சைடு ஒண்ணு இருக்குடா மயிலா, ஐயோ அடைச்சு வச்சிட்டாங்களடா. சே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அடைச்சு வச்சிட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த சைடு இன்னொன்னு காட்டுறேன். ஹெலிபாடு இறங்குற இருக்கு. இது ஒரு ஏர் ஸ்ட்ரைப்புங்க. இங்க இருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே ஆமா ஹெலிபேட்ல இங்க இறங்கும். அது இன்னொரு சைடுரா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் பாத்தீங்கன்னா இன்னொரு ஹெலிபேட் இறங்குற இடம். உங்களுக்கு ஆரம்பத்துல வரும்போது ஒரு ஹெலிபேட் இறங்குற அந்த சைடு காமிச்சிருப்பேன். இது இன்னொரு சைடு ஹெலிபேட் இறங்குற இடம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம நடந்து நடந்து போய் பார்க்கலாம். இந்த சைடு வந்தோம், சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால அந்த சைடு தாண்டி யாராவது மட்டை கிட்ட இருந்துச்சுன்னா மட்டையை ட்ரை பண்ணி போடலாம். ஸோ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு நேரம் வந்தோம் பாத்தீங்களா, அது ஒண்ணு. இன்னொன்னு நமக்கு பின்னாடி இருக்குது. கண்டிப்பா இதுக்கு ஏதாவது வேற ரூட் இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணா அந்த இடத்துக்கு போய் பார்ப்போங்க. இல்லாட்டி இந்த சைடு தான்
ஏன்னா இந்த ஹெலிபாடுக்குள்ள அந்த ஸ்டாப்பு வரைஞ்சி ஹெச்செல்லாம் போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக் இருக்கு. இதுல ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த ஹெலிபேட் வரைஞ்சனால இது ஒரு ஒர்க்கிங் ஆப்ரேஷனல் ஏர் ஸ்டாப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 2 இருக்குன்னு சொன்னாங்க, 2ல 1 தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு, இதுக்கு என்ன குறைன்னு தெரியல. பட் கன்ஃபார்மா தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, இதான் வந்து எது வந்து கரெக்டான இடம், எது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்ட்டு. 2 ஏர் ஸ்ட்ரிப் போட்டிருந்தாங்க, பட் அதுல ஏதோ ஒண்ணுதான் வந்து ஒர்க்கார் இடங்க. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இவ்வளவு தூரம் அந்த அழகான ஏர் ஸ்ட்ரிப்லாம் வண்டியை ஓட்டிட்டு வந்தோம். அந்த காலத்துல எப்படி அந்த காலத்துல கட்டுனது இன்ன வரைக்கும் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க. வண்டி அவ்வளோ ஸ்மூத்தா வந்துச்சு. ரோடெல்லாம் இவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும் போல இருக்கு. நம்ம ஊர் ரோடெல்லாம் கொடுத்துனா இவங்களே அழகா கட்டி இருந்திருப்பாங்க. அப்படியே இந்த முள்ளு லைட்டா ஒரு பாதை இருந்துச்சுங்க. தம்பி பாத்தீங்கன்னா அவர் இன்ஜினியரிங் வேலை பார்த்துட்டு அவரு இன்ஜினியரிங் வேலை பார்த்து தனியா எங்களுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படியா, இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குடா. ஏங்க இந்த சைடும் ஒரு தொலைவா போயிட்டு தாங்க இருக்கு. என்னங்க காரைக்குடியே ஒரு ஆச்சரியமான ஊர் தான் சார். இந்த ஊர்ல இருந்ததுக்கே பெருமைப்படணும். கேட்டே இருக்குங்க நம்மளுக்கு, இங்க திறந்தே இருக்கு பாருங்க கேட்டு, தெரியுதா? அது யார்ட்டோ வேற யார்ட்டோ வயல்வெளின்னு நினைக்கிறேங்க. பாருங்க காரைக்குடி ஏர்போர்ட் கட்டிட்டான்னு வச்சுங்களேன், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயல்வெளிலாம் இருக்கு. நீங்க வயல்வெளியை பார்த்து ரசிச்சுக்கலாம். ஸோ வண்டியை இப்படி கொண்டு வரலாம், பட் யார்ட்டோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அந்த அப்படி இது வழியா வண்டியை கொண்டு வந்துக்கலாம். இதுவும் ஒரு கடவைக்கு கிடக்குதுங்க. எப்பா வண்டி உள்ள விட்டுருந்தோம்னா உங்களுக்கு இதையும் ஒரு ஃபுல் வியூ காட்டி இருந்திருப்பாங்க. இது ஒரு கடவைக்கு போகுது, இங்கிட்டு ஒரு கடவைக்கு போகுது, அப்புறம் தான் இங்கிட்டு ஒரு கடவைக்கு போகுது, அப்புறம் இந்த சைடில் ஒரு கடவைக்கு போகுது. அருமையா இருக்கு பாருங்க. எவ்வளோ நல்ல நல்ல இடங்கள்லாம் காரைக்குடி பக்கத்தில் இப்படி வந்து ஹிடன் ஜெம்ஸ். இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்து சுற்றி பார்த்து அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் வந்து யோசனை பண்ணி இருந்திருக்கலாம். அருமையா இருக்கு. அப்படியே அந்த உங்களுக்கு வயல்வெளியும் காட்டிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அக்கா வந்தாங்க, ஒரு கேட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த கேட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பால் பண்ணாங்க. ஸோ அங்கே வேலை பார்க்குற ஒரு அக்காவை பார்த்தோம். அவங்க தான் சொன்னாங்க, தம்பி கேட்டுட்டு உள்ள அங்கே கேட்டு வரணும். நாங்கள் ஒரு ரோடு பார்த்தோம், ரோடு சைடில் ஏறிச்சு, அதனால ஏறி வந்துட்டோம். வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க, எனக்கு தெரியல வரலாமா வரக்கூடாதான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோலா இல்லை ஏதோ அனிமல் ஏதோ கண்ட்ரோல்னு ஒரு இதில் போட்டுருந்துச்சு. நான் படிக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருந்தா மயிலா. இப்போ இதுக்குள்ள வர்றதான் பெரிய டாஸ்கா இருக்குங்க. வச்சுட்டா நம்ம விழுகாம இருந்தா சரிதான். கொஞ்ச நேரத்துக்கு உள்ள போனதுக்கு பாத்தீங்களா முள்ளு மொரட்டு முள்ளா ஒண்ணு உள்ள சொருகிருச்சு. இந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல, பர்மிஷன் இருக்கான்னு தெரியல. அங்கே வழி இருந்துச்சு, நாங்கள் ஏறி வந்துட்டோம். நீங்க வந்து பர்மிஷன் கேட்டு வாங்க, அப்புறம் உங்களை எல்லாம் திட்டிட்டு போறாங்க. இப்போ நாங்க பர்மிஷன் இல்லை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னாலும் ஓடி போறப்ப நாங்க 2 பேரும் பெரிய டாஸ்கா தாங்க இருக்கு. வீடியோகிராஃபர் சரியில்லை, அவர் என்ன எடுக்க சொன்னா அவர் நோக்கத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஆமா ஒழுங்கா என்ன கவர் பண்ணா கவரே பண்ண மாட்டேங்கிறான். எது வாடா நம்ம இங்க எஸ்கேப் ஆற வழியே பாப்போம்டா. இப்ப என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம். இப்ப எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம நானும் மயிலனும் முழிச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சைடு வழி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் அவனும் ஏறி வந்துட்டோம். ஆனா இப்ப அந்த வழியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்க இதை விட்டு வெளியே வந்துட்டோம்னு அர்த்தம், இல்லாட்டி வெளியே வரலன்னு அர்த்தங்க. போச்சு பாட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த தம்பியெல்லாம் மூஞ்சிலே பேதளிச்சு போயிடுச்சு. தம்பி இருக்கா கன்ஃபார்மா? நிறையா சைடு இருக்குங்க, எல்லா சைடும் வந்து ஒரு ரூட்டு போற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன பண்றோம்னு எங்களுக்கு தெரியாது. எப்படியாவது காப்பாத்திருங்க, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க. இவன் வீடியோகிராஃபர் சரியில்லைங்க. என்ன கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணும். என் மண்டைய பாதி தான் தெரியுது. பாரு மயிலா நாங்க காட்டுக்குள்ள துளைந்து விட்டோம். எங்க போறோன்னே தெரியல. நடந்து வந்திருக்கலாம், பேசாம நடந்து வந்தா கொஞ்சம் ஞாபகம் இருந்திருக்கும் எந்த ஏரியால வந்தோம் என்ன இதுன்னு. இது நடந்து வராதனால அதை பார்த்தாலும் ஒன்றும் தெரிய போறது இல்லை, கஷ்டம்தான்.
அதுவும் இல்லாமல் இந்த 2K கிட்டு நாங்களாம் ஏர்லி 2Ks இந்த ஜென்சி கிட்ட வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. இவங்க தெளிவாக இருப்பாயின்னு பார்த்தேன், இவங்க நம்மளோட ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வெறும் ஃபோன் மட்டும் தான் இவங்க நோட தெரியுது, வேற ஒன்றும் தெரில. குடி பற்றி குறை சொல்லக்கூடாது, அவரை மாற்றுக்கோ. இல்லை கோளாராச்சு பண்ணி விட்டுருவோம். நான் பாட்டு பேர் வருது. ஐயோ வேணாம், கால் சிலிக்கிட்டுப்பா. நீ வண்டி பஞ்சர் தான், அது கன்ஃபார்ம். பஞ்சர் போட்டு இதானே இதுதான் இருக்கு. கைஸ் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சோம். நானும் இப்போ மயிலோட எஸ்கேப் ஆக போகிறோம். இதான் நாங்கள் வந்த ரோடுங்க. அப்படியே உங்களை போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிடுறேன் பாருங்க. ரத்த காயங்கள் நம்ம வீடியோ கண்டி ரத்தம்லாம் செஞ்சிருக்காப்புல அந்த மயிலா. இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க மயிலா? ரொம்ப பேடாக உணர்றீங்களா? வீடியோகிராஃபர் பெரிய பெரிய கேமரா வச்சிருக்காருன்னு சொல்லி நம்பிடாதீங்க. அவர் இப்போ தான் பிகினர். நாங்கள் அவரை வச்சு தான் இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டுருக்கோம். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஒரு நிரந்தர கேமராமேனாக போட போகிறோம். அவர்கிட்ட ஐஃபோன் வாங்க தம்பி, வீடியோ விடுங்க கரெக்டாக போதான்னு. ஐயா விட்டுருங்க ஐயான்னு சொல்லணும், வேற என்ன பண்றது? போலீஸ் வந்துட்டா சம்பவம். இப்போ இது போலீஸ் கண்ட்ரோல் கிடையாது பெருசா, வேற ஏதோ அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கண்ட்ரோல்ல இருந்துச்சுங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு. அவளை சிறுத்தோடியம் தான் நம்ம இல்லைன்றது. ஏங்க இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உங்களுக்கு வருது? நல்ல கேள்விகளே உங்க வாயில வராதா? அது கரெக்ட் தான். நேற்று ஒரு வீடியோ அனுப்புறாப்ல தலைவர், பப்ஜி விளையாடணும், வீடியோ கேம் விளையாண்டா பிரெயின் ஆக்டிவா இருக்கும். அது என்னமே ஆக்டிவா இருக்கு உண்மைதான். ஆனா பிரெயின் மட்டும் ஆக்டிவா இருக்கும், சூத்து கை காலு எல்லாம் வந்து சோக பிடிச்சு போயிடும். இப்ப வெளியே போய் விளையாடுங்கடா. வெளியே போய் விளையாடுறது உங்களுக்கு என்னடா பெரிய வேலை? அடுத்த ஒரு பீல் அவுட் ஆகி விளையாடுறதுக்கு ஆள் இல்லையா? நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க. எல்லா இவங்களும் ஜென்சி பாஸும் நீங்க பாட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது. அங்கேயே வந்து பப்ஜி ஹே பையா ஹோ பையான்னு ஹிந்திக்காரனோட சண்டை போட வேண்டியது. அதே பெரிய வேலையா போச்சு உங்களுக்கு. என்ன பண்றது? டேய் நீ ஆட்டி விட்டுறாதரா, அந்த சைடு இழுத்தினா விழுந்துருவோம்டா நம்ம. அவ்வளவுதான். இவங்க சொல்றதையும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம தப்பு செய்யறோம்ன்றது ஒரு இதே இருக்காது. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நாளே இந்தியா இவங்களை வச்சு எப்படி வளர போகுதுன்னு தெரியல. என்ன மயிலா நீலாம் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேளுங்களேன். யாருக்கு ஓட்டு போடுவேன்? பாத்தீங்களா, டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறாராம். என்ன பண்றது வேற வச்சுக்கிட்டு நம்ம? சின்ன சின்ன பாம்பு பூச்சி, சரி சின்ன சின்ன பூச்சி சவுண்டை கேட்டு அண்ணே பாம்பு சவுண்டனே அப்படின்றான். இவன் எந்த ஸ்கூல்ல படிச்சான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம் இன்ஃபான்ஜிசஸ் நடத்துற மேடம்ஸ்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. ரொம்ப அறிவா இருக்கேன் பையன். ஐயோ ரோடு வந்துருச்சுங்க, பாத்து. நீ கேமரா பாத்துக்கலாம் தம்பி, உனதாண்டா. புரிஞ்சா அப்பா. சோ கைஸ், உங்களுக்கு எப்படி ஏர்போர்ட்டை காமிச்சோமா? நல்லா இருக்கா? நீ ஏன் ஒளிஞ்சு போற? வாடா பின்னாடி வாடா. ஸ்கிரீனுக்குள்ளே வர மாட்டேங்கிறாஞ்சி. சோ எப்படி வீடியோ எப்படி அருமையா இருந்துச்சா? வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு கேக்குதான் தெரியல, மெதுவா ஓட்டுறேன். சோ அதனால மக்களே அமைதி இருறா. சோ மக்களே எப்படி இருந்துச்சு இந்த எங்களோட செட்டிநாடு காரைக்குடி ஏர்போர்ட்? இன்னும் கூடிய விரைவில் வந்தா இன்னும் நல்லது. வர்றதுக்கு நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சா, இந்த வீடியோ பார்க்கறதா பண்ண முடிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வசதியா போகும். உங்ககிட்ட வந்துச்சுன்னா எங்க ஊருக்கு கொஞ்சம் டெவலப் ஆகும். ஏர்போர்ட்ல வந்தா இன்னும் டெவலப் ஆகும் எங்க காரைக்குடி. சோ இத கோரிக்கை உங்கள் முன்னில் வைக்கிறேன். சோ யாராருக்கு இதெல்லாம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் வருக. நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய் பாய். இன்னொரு கையை விட்டோம்னா கை தெரியாதுங்க, அதனால பாய் சொல்றா. அவ்வளவுதான், முடிச்சுக்கோமா?